வீட்டு பணிப்பெண்ணை சிறைப்பிடித்தாரா நடிகர் ரவி மோகன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. வீட்டு பணிப்பெண்ணை மகனோடு சிறைப்பிடித்து வைத்தாரா நடிகர் ரவி மோகன் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த சம்பவத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள்ல நடித்து பிரபலம் அடைந்தவர் தான் நடிகர் ரவி மோகன். இவருடைய வீடு சென்னை நீலாங்கரையில பகுதியில அமைந்திருக்கிறது. இந்த நிலையில தான் நேற்று முன்தினம் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு தகவலானது வந்திருக்கிறது. அந்த தகவல்ல நடிகர் ரவி மோகனோட வீட்டிற்கு வேலைக்கு சென்றவர்கள் வீடு திரும்பவில்லை என்ற தகவலானது அவர்கள் போலீசாருக்கு வந்திருக்கிறது. உடனடியாக நீலாங்கரை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவரது வீட்டிற்கு சென்று விசாரணை மேற்கொண்ட போது 2 பணிப்பெண் மற்றும் அவரது மகன் வீட்டிற்குள்ள சிறைபிடிக்கப்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. விசாரித்த போது ரவிமோகன் தரப்புல அவர்கள் திருடி விட்டதாகவும் அதனால தான் அவர்களை பிடித்து வைத்திருப்பதாகவும் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது உடனடியாக போலீசார் அவர்களிடம் நீங்கள் இது போன்று விசாரிக்க கூடாது எனவும் இது குறித்து உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் காவல்துறையினர் அவர்களை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு அவர்களிடம் என்ன மாதிரியான திருடு போனது என்பது குறித்தான பொருட்கள் மீட்கப்பட்டு கொடுக்கப்படும் என போலீசார் அவரிடம் அனுப்பி வைத்து, அதே போன்று அங்கு சிறைபிடிக்கப்பட்டதாக கூறப்பட்ட அந்த 2 பணிப்பெண்கள் மற்றும் அவரது மகனையும் போலீசார் விடுவித்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். காவல் நிலையத்துல முறைப்படி புகார் அளிக்கும்படி நடிகர் ரவி மோகனையும் போலீசார் அறிவுறுத்தி சென்றிருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை நீலாங்கரை காவல் நிலையத்துல எந்த விதமான புகாரும் நடிகர் ரவி மோகன் தரப்புல வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். வீட்டு பணிப்பெண்ணை மகனோடு சிறைப்பிடித்தாரா நடிகர் ரவி மோகன் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.